Hello students, exercise 2.1 fifth question பார்க்கலாம். Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. என்ன சொல்லியிருக்காங்கன்னா any integers வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா ரிமைண்டர் வந்து 0 இல்லைனா 1 வரும். 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 இல்லை 1 வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஈவன் நம்பர் எடுத்து சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதே இதை வந்து ஆட் நம்பர் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேஸ் 1. கேஸ் 1 வந்து ஈவன் இன்டிஜர்ஸ். கன்சிடர் அண்ட் ஈவன் இன்டிஜர்ஸ். ஈவன் இன்டிஜர்ஸ்னால் என்ன? என்னங்கிறது ஒரு இன்டிஜர்ஸ், நமக்கு ஈவன் இன்டிஜர்ஸ் வரும். அதனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 2nங்கிறது இப்போ வந்து ஈவன் இன்டிஜர்ஸ். இப்போ இதோட ஸ்கொயர், ஸ்கொயர் ஆஃப் ஈவன் இன்டிஜர்ஸ். இதோட ஸ்கொயர் பண்ணோன்னா 2n ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதை சால்வ் பண்ணால் வந்து 4n ஸ்கொயர்னு வரும். இப்போ வந்து இதுதான் நமக்கு வந்து ஏ. நமக்கு ஏ இருக்குது, பியில் கொடுத்துருக்காங்க when divided by 4ன்னு. அப்போ வந்து b ஈக்குவல் டு 4. இப்போ வந்து ரிமைண்டர் வந்து 0 or 1 இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வருதான்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஈக்குவல் டிவிஷன் அல்கோரிதம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பை ஈக்குவல் டிவிஷன் அல்கோரிதம் இது நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏங்கிறது வந்து 4n ஸ்கொயர், பி வந்து 4, க்யூவும் ஆரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த 4n ஸ்கொயரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து n ஸ்கொயர் போட்டோன்னா 4n ஸ்கொயர் கிடைக்கும். 4 இன்ட்டு n ஸ்கொயர் 4n ஸ்கொயர். இப்போ வந்து இதை மைனஸ் பண்ணோன்னா இது கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0 கிடைக்கும். இதில் வந்து இது ஏ, இது வந்து பி, இது வந்து q, இது ரிமைண்டர் ஆர். இப்போ நம்ம என்ன எழுதணும்? q எழுதணும். q வந்து n ஸ்கொயர் ப்ளஸ் ரிமைண்டர் 0. இதில் தான் நமக்கு ஆர். தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு 0. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஸ் 2. இப்போ நம்ம வந்து ஈவன் இன்டிஜர்ஸை முன்னாடி எடுத்துட்டோம். இப்போ ஆட் இன்டிஜர்ஸ் எடுக்கலாம். ஆட் இன்டிஜர்ஸ் எடுத்தோன்னா இது எப்படி எழுதலாம்? கன்சிடர் அண்ட் ஆட் இன்டிஜர். ஆட் இன்டிஜர் நம்பர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? நமக்கு ஈவன் நம்பர் 2n ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த ஈவன் நம்பரோட 1 ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஆட் நம்பர் கிடச்சிரும். இப்போ வந்து இந்த ஆட் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்கொயர் ஆஃப் ஆட் நம்பர் இன்டிஜர். இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 2n + 1 ஹோல் ஸ்கொயர். இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ a + b ஹோல் ஸ்கொயர்னால் நமக்கு என்னென்னா a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். இதில் வந்து இந்த 2nங்கிறது தான் வந்து a, 1ங்கிறது b. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணோன்னா 4n ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 n ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. இப்போ வந்து
2n + 1 ஹோல் ஸ்கொயரை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ப்ளஸ் 1 கிடைக்குது. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். a ஈக்குவல் டு இதுதான் நமக்கு a ஈக்குவல் டு 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ப்ளஸ் 1. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து யூக்ளிட் டிவிஷன் அல்கோரிதம் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். பை யூஸிங் யூக்ளிட் டிவிஷன் அல்கோரிதம். ஃபார்முலா என்ன? a ஈக்குவல் டு bq ப்ளஸ் r. இது ஏக்கு பதிலாக வந்து நம்ம இந்த சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ப்ளஸ் 1. நமக்கு b தெரியும். b வந்து 4. இப்போ qவும் rவும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம டிவிஷன் மெத்தடில் போட்டு கண்டுபிடிக்கலாம். 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ப்ளஸ் 1. இதை டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எடுத்துக்கலாம். 4ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்ம 4n ஸ்கொயர் கிடைக்கும்? நமக்கு n ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் 4n ஸ்கொயர் கிடைக்கும். 4n ஸ்கொயர். இப்போ இதை மைனஸ் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்பரை கீழே இறக்கிக்கலாம். 4n. இப்போ வந்து 4ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4n கிடைக்கும்னா 4ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 4n கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். பேலன்ஸு 1. 1 4ஆல் டிவைட் பண்ண முடியாது. அதனால் இதான் ரிமைண்டர். இப்போ வந்து இது வந்து r, இது வந்து q. இப்போ நம்ம வந்து b வந்து நமக்கு 4 ஆல்ரெடி இருக்குது. q வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். n ஸ்கொயர் ப்ளஸ் n ப்ளஸ் r வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு 1. இப்போ வந்து இதில் இப்போ வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா r வந்து இதுதான். therefore r equal to 1. இது ஈக்குவேஷன் 2. உங்கள் கொஷினில் கொடுத்துருக்காங்க 0 இல்லை 1 வருதாங்கிறத ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 1ல் 0 வந்தது, ஈக்குவேஷன் 2ல் 1 வந்தது. அப்போ நம்ம வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. Thank you.